ஹலோ ஆல்! நான் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பல காய்கறி குழம்பு பண்ண போறேன். இத வந்து பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க. யூசுவலா பொங்கல் அன்னைக்கு தான் எல்லா காய்கறியும் போட்டு நம்ம இந்த குழம்பு பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான குழம்பு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த குழம்ப வந்து வாரத்துக்கு ஒரு தடவ வச்சு சாப்பிடலாம். இந்த குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. நான் இருக்கிற காய்கறிய வச்சு நான் எந்த மாதிரி பண்ணுவேன்றத இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இப்போ எங்க பக்கத்துல இருக்கிற கடைகள்லாம் நாட்டு காய்கறிலாம் கிடைக்காது. இந்த ஊர்ல கிடைக்கிற காய்கறி தான் கிடைக்கும். இருந்தாலும் அந்த காய்கறிய வச்சு ரொம்ப டேஸ்டியான பொங்கல் குழம்பு செய்யலாம். நெறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஊர் காய்கறி கிடைக்காத இடங்கள்ல இருக்கலாம். அவங்களும் நம்ம ஊர் ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட்ட வந்து விட்றாம, இருக்கிற காய்கறியே வச்சு சூப்பரா பொங்கல் குழம்பு பண்ணலாம். அதான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரைவள்ளி கிழங்கு. அத தோல எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. ஆனா கத்திரிக்காய் இல்ல. பேபி எக் பிளான்ட் தான் இது. அபர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அதுதான் இங்க கிடைக்கும். அதனால அத கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். அதே அளவு இஞ்சியும் எடுத்துக்கணும். ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாவ. இஞ்சியையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து முள்ளங்கி, பர்பிள் முள்ளங்கி கிடைச்சது. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோதான் காய்கறிகள். அப்புறம் பச்சை பயிரை வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுவும் இந்த குழம்புல சேர்க்கணும். இது வந்து பைண்டிங்க்காக எல்லா காய்கறியும் நம்ம போடுறோம். அதுக்கு ஒரு பைண்டிங் தேவை. அதுக்காக இந்த பருப்பை சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். அப்புறம் கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். அது வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2½ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். வீட்டில் குழம்பு பொடின்னு மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். முதல்ல ப்ரெஷர் குக்கரில் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து வத்தல் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் நிறைய வேண்டான்னா அதை விட்டுறலாம். நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்க்குறதுனால கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்குன்றதுனால நான் இந்த வத்தலும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், கியூமின் சீட்ஸ் சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்கணும். ஆனியனோடையே சேர்த்து நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறியையும் இதில் சேர்த்துடலாம். எல்லா காய்கறியையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸு நம்ம நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போகும். காய்கறி கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்கலைன்னா புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம்தான். இது சேர்க்காம கூட பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் இந்த குழம்பு. ஏன்னா நம்ம பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை வந்து இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை விட்டு அது எல்லா காய்கறியும் முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு கடைசியில் போட்டாலும் ஒன்று தான். லிட்டு போட்டு மூடி ஒரு 5 விசில்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடணும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எல்லா காய்கறியும் சூப்பராக வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பலகாய் குழம்பு. இது வெயிட் லாஸ் ரெசிபி. வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.